இன்னைக்கு நாம ஐடிசி ஷேர் டீமர்ஜரோட லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐடிசியில் இருந்து ஐடிசி ஹோட்டல்ஸை ஸ்ப்ளிட் பண்ண போகிறதா கடந்த ஆண்டு ஐடிசி நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி ஸ்ப்ளிட்டப் ரேஷியோ 1:10 இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நீங்கள் வைத்துள்ள 10 ஐடிசி ஷேருக்கு ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர் கிடைக்கணும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 6, 2025 இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த டீமர்ஜர் ப்ராசஸ் நிறைவடைஞ்சிருச்சு. ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸையும் எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஐடிசி வழங்கிட்டாங்க. ஜனவரி 13 எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அவங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் இந்த ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வரவு வைக்கப்பட்டது. இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கமே நிறைய பேர் ரெக்கார்ட் டேட்டில் நான் ஷேர் ஹோல்ட் பண்ணியிருந்தேன், ஆனால் எனக்கு ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸே கிடைக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் இன்னும் லிஸ்ட் ஆகலை. அதனால் உங்கள் ஹோல்டிங்ஸில் இது ரிஃப்ளெக்ட் ஆகாது. எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் ஆனால் தான் உங்கள் ஷேரோட ஹோல்டிங்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸ் கிடச்சிருந்தா உங்களுக்கு டெபாசிட்டிலிருந்து மெசேஜஸ் வந்திருக்கும். உங்கள் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேருந்து நோட்டிஃபிகேஷனும் காட்டியிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஷேர் அலாட் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சுக்க உங்கள் போர்ட்ஃபோலியோவில் போய் செக் பண்ணிக்கலாம். INE 379A01028ன்னு ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இது ISN நம்பர்னு சொல்லுவாங்க. இது இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் அலாட்மெண்ட் நம்பர்னு சொல்லுவாங்க. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படும் நம்பர் தான். ஜஸ்ட் இது உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த சொல்கிறேன். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த ISIN நம்பர் கிட்ட உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஷேர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 63 ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 6 ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸ் கிடைச்சிருக்கும். இந்த டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் 15 ஷேர் வச்சுருக்கேன், ஸோ 10 ஷேருக்கு ஒரு ஷேர் தான் கிடைக்கும், அப்போ 15 ஷேர் நான் வச்சுருக்கேன், அப்போ எனக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி 15 ஷேர் வச்சுருந்தாலும் உங்களுக்கு 10 ஷேருக்கான, அதாவது ஒரு ஷேர் தான் ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் தான் கிடச்சிருக்கும். ஒரு வேளை நீங்கள் ரெக்கார்ட் டேட்டான ஜனவரி 6 இந்த ஷேர்ஸை ஐடிசியோட ஷேர்ஸை வாங்கியிருந்தா உங்களுக்கு ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸ் கிடச்சிருக்காது. ஏன்னா அது ப்ரீவியஸ் ட்ரேடிங் டேயில் வாங்கினீங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் வரும். அப்போ நீங்கள் ஜனவரி 3 வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஜனவரி 6 அது ரெக்கார்ட் டேட்டான ஜனவரி 6 அந்த ஷேர் ஹோல்டர் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்திருக்கும். ஸோ ஜனவரி 6 வாங்கினவங்களுக்கு இந்த ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸ் கிடச்சிருக்காது. இப்போது ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸ் என்னைக்கு லிஸ்ட் ஆகும் என்பதை பார்ப்போம். ஐடிசி இப்போது எக்ஸ்சேஞ்சஸோட அப்ரூவலுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அப்ரூவல் கிடைச்சா ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸ் BSE மற்றும் NSTயில் லிஸ்ட் ஆயிரும். ஐடிசி ஆல்ரெடி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல்னு சொல்லப்படும் NCLT இருந்து டிமர்ஜருக்கான அப்ரூவல் கிடைத்த 60 நாளில் ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கான ஷேர்ஸ் லிஸ்ட் செய்யப்படும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதன்படி இப்போ இவங்க February 15 இந்த ஐடிசி ஹோட்டல்ஸோட ஷேர்ஸ் லிஸ்ட் ஆகிரும். மோரோவர் இந்த ஜனவரி எண்டு ஆர் February 1st வீக்கில் லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் மிகவும் அதிகம். ஐடிசி ஹோட்டல்ஸ் டிமர்ஜருக்கு பின்னாடி நிறைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டிமர்ஜர் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் பிஸ்னஸில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணணும் என்பதுக்காக தான் இந்த டிமர்ஜர் ப்ராசஸே கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால தான் ஐடிசியிலேருந்து ஐடிசி ஹோட்டலே பிரிக்கப்பட்டது. ஸோ அதில் முக்கியமாக பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸை வெளிநாடுகளில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் தற்போது 6 பிராண்ட் நேம்ஸில் இயங்கிட்டு இருக்காங்க. இதில் ஐடிசி ஹோட்டல்ஸ், ஃபார்ச்சூன், மெமெண்டோஸ், ஸ்டோரி, வெல்கம் ஹெரிடேஜ், வெல்கம் ஹோட்டல்னு இவங்க 6 பிராண்ட் நேம்ஸில் தற்போது அவங்க பிஸ்னஸ் இயங்கிட்டு இருக்கு. இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா 45% தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஓனாக நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க. 55% இவங்க கான்ட்ராக்ட்ஸ் மூலமாக தான் இவங்க பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. போஸ்ட் டிமர்ஜருக்கு பின்னாடி 60% ஆஃப் ஷேர்ஸை இந்த ஐடிசி ஹோட்டலில் ஐடிசியோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் போய் சேரும். 40% தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசி ஹோட்டல்ஸில் ஐடிசியோட ஷேர்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஜஸ்ட் உங்கள் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.